டேய் நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? எங்க போய் என்ன எழுறி எழுதிட்டு வந்த? டேய் அதெல்லாம் இல்லடா, நேத்து நைட்டு ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ரோடு அப்படியே காலியா இருந்தது. ஒரே விசித்திரமான சவுண்ட்லாம் வேற கேட்டுட்டு இருந்தது தெரியுமா? எனக்கு ஒரே பயமா இருந்தது. அவ்வளவுதானா? ஏய் என்ன நீ போற வழியில என்ன எதனா பேய் பிசாசு எல்லாம் பிடிச்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் உங்க ஃபேமிலி மேட்டர், அதுலலாம் நான் தலையிட மாட்டேன். மாவனே நீ அங்கேயே நின்று நவுறாத. ஹேய், ரோட்ல ஒரு ஆள் கண்ணுக்கு தெரியல, நீங்க மட்டும் பேண்ட் கழிச்சு போய் நிக்கிறீங்க. 500 ரூபா பேண்ட் இப்ப எங்க அம்மா போயிட்டு என்னடா சொல்லுவேன்? டேய் உங்களை சும்மா விட மாட்டேன். டேய் 500 ரூபா காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு எப்படி போறீங்க நானும் பாக்குறேன். டேய் கையறா, டேய் அந்த பைத்திய கண்ட கொடுத்துட்டு வாடா. இந்தா 500 ரூபா. ஏய் எங்க பாரா? அதான் அந்த பேண்ட்டுக்கு 500 ரூபா காசு வாங்கினல, அப்ப அந்த பேண்ட் யாருது? இன்னைக்கு வந்து நாங்க கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம். இவன் இருக்கான்ல ஓடுறான் பாருங்க, இவன் சொன்னா என்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, என்னோட ஸ்டோரி தான் பயங்கரமா இருக்கும், நான் சொல்றேன்னா சரி சொல்றேன்னா. காலேஜ்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு போதா பார்த்த உடனே வந்து இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணும், குழந்தைலாம் பெற்று அந்த அளவுக்கு யோசிச்சுட்டாரு. அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டிருக்கான், உங்க அப்பா என்ன பேசுறதுக்கு இவருக்கு எதுவுமே இல்ல, உங்க அப்பா என்ன பண்றாரு சொல்லி கேட்டிருக்கான். அந்த பொண்ணு சொல்லிருக்கா எங்க அப்பா இந்த மாதிரி பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிருக்கேன். இவர் போயிட்டு உங்க அப்பா எங்க இருக்காரு இப்போ அப்படின்னு கேட்டிருக்கா. அந்த பொண்ணு சொல்லிருக்கா எங்க அப்பா டெரஸ்ல இருக்காரு. இவர் வந்து ஓ அப்ராட், ஓகே எந்த கண்ட்ரி? அப்புறம் நான் டெரஸ்னா என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் மொட்டை மாடின்னு வந்துச்சு. அதாவது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் கால் பண்ணேன், பிஸின்னு வந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், மச்சான் அந்த பொண்ணு நான் பிளாக் பண்ணிருச்சா அப்படின்னு.